இந்த 5 பேர்ல யார் இன்னைக்கு எலிமினேட் ஆவாங்க நீங்க நம்புறீங்க? யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்சரா, சிஜே. அப்சரா நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். பிக் தாய் போறவங்க ஜாலியா அவங்க வீட்டோட தீபாவளியை என்ன ப்ரோ கொண்டாடுறாங்க. சொல்றீங்க? அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணுமோ அத அவங்க பண்ணாம மாத்தி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கணுங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தாதான் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளார குறைஞ்சது ஒரு 50-60 நாளாவது நீடிக்க முடியும்னு நம்ம அப்சரா, சிஜேக்கு தெரியல. பட் அவங்களுக்குள்ளேயும் நிறைய டேலண்ட் இருக்கு. அவங்க வந்து பெருசா வெளிக்காட்டாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். என்ன இருந்தாலும் அவங்க ஒரு குட் சோல். ஒரு 2 வாரம் கூட அவங்க வந்து பெருசா நீடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான வேலையும் அவங்க பண்ணல. என்ன ப்ரோ சொல்றீங்க? அவங்க நல்லவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. கெட்டவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. நீங்க நல்லவரா கெட்டவரா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்க உள்ள தெரியல. அதனாலதான் மக்கள் வந்து பெருசா ஓட்டிங் போடாததுனால இந்த வாரம் எவிக்ஸ் ஆயிட்டாங்க. ஆனாலையும் அவங்க ஒரு குட் சோல். அவங்க இருந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சாலையும் வாரத்துல ஒரு நாளாவது ஒவ்வொருத்தரை எவிக் பண்ணி தூக்கிட்டே இருந்தா தானே அடுத்தடுத்த ஷோக்கு வந்து வேற லெவல் சுவாரஸ்யம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பிடிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற வழியே இல்ல, மொக்கையா இருக்குது அப்படின்னீங்கன்னா ஷேர் அடிச்சுடுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம்.